எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸை சைடில் இருந்தால் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேஸ் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம ட்ரா பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இந்த ஐகார்டில் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒரு சைடு வியூவில் ட்ரா பண்ணும்போதும் சேம் கிட்டத்தட்ட அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணால் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டராக பிரிச்சிடும். அந்த சர்க்கிளை சென்டராக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு மேலே இருக்கிற பார்ட்டை 3 பார்ட்டாகவும் கீழே இருக்கிற பார்ட்டை 3 பார்ட்டாகவும் பிரிக்கிறோம். ஓகே, சேம் இதே தான் நம்ம ஸ்ட்ரைட் வியூவிலையும் பார்த்தோம் இல்லையா? பட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்டாக இருக்கிற இந்த டாட்டும் 6th இருக்கிற இந்த டாட்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். பட் இதை வந்துட்டு நம்ம சிங்கிள் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்னதாக எரேசரை அப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு சும்மா லைட்டாக அது மேலே தேய்ச்சோம் அப்படின்னா சும்மா ரஃபாக அப்படியே இதை க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக அழிக்கணும்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால டார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி டார்க் மேக்ஸிமம் வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக இருந்தால் போதும். இப்போ இதையே வந்துட்டு ஒரு சிங்கிள் லைனாக அப்படியே சும்மா லைட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் வந்துட்டு லைட்டாகவே ட்ரா பண்ணேன்னா அந்த கேமராவில் உங்களுக்கு அவ்வளோ வியூஸ் தெரியாது. ஸோ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சிங்கிள் லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா சைடு ஃபேஸ், அதாவது நீங்கள் ரைட் சைட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான். பட் நான் உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா சென்டரில் இருக்கிற அந்த லைனை கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம். ஓகேங்களா? டார்க் பண்ணிட்டு அப்படியே இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 4ஆக டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இது உள்ளே இருக்கிற இந்த பார்ட்டுமே 4ஆக நம்மளுக்கு டிவைட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா ஐப்ரோ லைன்ஸு. இதுக்கு மேலே இருக்குது நெத்தியோட லைன். சரியா? நெத்தி எண்டு வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த லைனு. இது நோஸ் லைனு. ஸோ இந்த கேமரா கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சைடாக தெரியுது. ஆக்சுவலாக கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் நானுமே. தென் வந்துட்டு இந்த பெரிய சர்க்கிளோட இந்த பார்ட் வந்துட்டு மவுத்தோட எண்டு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் அதே உள்ள கேப்பை அப்படிங்க எடுத்து அளவு எடுத்து இப்படி ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மேலேருந்து சில பேருக்கு ஃபேஸ் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வரும். அது எப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் வரும். சில பேருக்கு இந்த மாதிரி கர்வாகவும் வரும். ஓகே, இந்த மாதிரி கர்வாகவும் வரும். ஸோ நான் வந்துட்டு உங்கள் கர்வாகவே போட்டு காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் கர்வாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும், தெரியும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன், லைட் கர்வ் தான் பண்ணியிருக்கேன், ரொம்பவெல்லாம் கர்வ் பண்ணல. ஸோ இந்த 4 பார்ட் இருக்கு இல்லையா, இந்த 4 பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து காது, அதாவது இந்த பார்ட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு காது வரும். அது என்ன கரெக்டான கன்ஃபார்ம் இது. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சின்னதாக அப்படியே ஒரு காது மாதிரி ரஃபாக ஒரு ஷேப்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு இந்த ஐப்ரோ லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐப்ரோ லைன்ஸில் இங்கே சின்னதாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்லாண்டிங், அது நோஸு. சரிங்களா? ஸோ நோஸை வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் இந்த இடத்துல மழுங்கின மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு இந்த லைன்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணி நோஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் வந்துட்டு இதுக்கு கீழே இந்த லைனில் மவுத் வரணும். சரிங்களா? இது மேலே ஒரு லிப் இருக்கணும், கீழே ஒரு லிப் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இது நம்ம ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி, ஓகே, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ் மாறும். ஸோ ஒரு காமனாக இருக்கும்போது சிரிக்காமல் ஒரு நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு இந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஜென்ஸுக்கு. சரிங்களா? ஸோ இதை அப்படியே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு லிப்பு இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு கீழே பார்த்தோம்னா சின்ன ஒன்று இருக்கு இல்லையா, சின்னம் அதுக்கு மேலே இருக்க அந்த நோஸுக்கும் லிப்புக்கும் இருக்கிற கேப்பு கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் கர்வ் லைன் மாதிரி இருக்கும். அது கேரக்டர் தகுந்த மாதிரி மாறும். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த சின்ன. ஸோ ஒரு காமனாக இருக்கும்போது நம்ம இப்படி போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த நோஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நெத்தி இப்படி கர்வாக இருக்கும். நம்மளுக்கு அந்த முடி இருக்கிற அந்த லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்படி கர்வாக. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கிட்ட இந்த ஐப்ரோ கிட்ட ஒரு சின்ன ஸ்லாண்டிங் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு இந்த காதுக்கு கீழே, ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட் லைன், அதாவது இந்த மவுத்துக்கு நேராக. லேடிஸுக்கு பார்த்தோம்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடும் இப்படி. பட் ஜென்ஸுக்கு இந்த ஃபஸ்ட் லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும். ஓகே, ஒரு கர்வ் லைன். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அழகாக நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் வந்துட்டு பார்த்தோம்னா நெத்தியில் இருக்க இந்த முடியை மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் இந்த ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஐப்ரோ. இந்த இடத்துல ஐப்ரோவோட லைன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கர்வாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது மேக்ஸிமம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜென்ஸுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படி கர்வாக இருக்கும். ஓகேங்களா? பட் லேடிஸுக்கு ரொம்பவே கர்வாக இருக்கும். இந்த பெரிய சர்க்கிளுக்கும் சின்ன சர்க்கிளுக்கும் உள்ள கேப்பில் தான் இந்த ஐப்ரோ செட் ஆகும். தென் வந்துட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்லாண்டிங் லைனில் மேலுக்கு லைனும் கீழே இருக்கும் லைனும் எப்படி ஜாயின் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக தான் ஐஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக ஒரு சென்டரில் பார்த்தோம்னா ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த ஐபால் தெரியும். அந்த இடத்துல சர்க்கிளாக தெரியாது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் தெரியும்.
ஏன்னா சைடு வியூவில் மாறும்போது நம்மளுக்கு அந்த ஐபாலோட டைரக்ஷன் மாறிடும். ஸோ மேலே அந்த ஐஸ்க்கு மேலே ஒரு லைன் வரணும், கீழே ஒரு லைன்ஸ் இந்த மாதிரி வரணும். ஸோ நிறைய பேர் அதை மறந்துடுறோம். தென் வந்துட்டு இந்த நோஸ் கிட்ட ஒரு லைன்ஸு, இந்த மவுத் கிட்ட ஒரு லைன்ஸ் அப்படி ஜாயின் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சில பேருக்கு அப்படியே கர்வாக இருக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி லைன்ஸாக அப்படியே பெண்டாக கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம டேரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அந்த நார்மலாக ஒருத்தர் வடுகெடுத்து வாரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த அளவை மட்டும் நான் அப்படியே ட்ரா பண்ணி காட்டுறேன். சரி, இந்த சர்க்கிள்குள்ளேயே தான் அந்த ஹேர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும் நம்மளுக்கு. வந்துட்டு இந்த கழுத்து, ஸோ இப்படி சிம்பிளாக ஒரு லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிப்போம். சரி, இந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே டார்க் பண்ணி நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் ஷேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்சைடில் அந்த நோஸு கண் இதுக்கிட்ட வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஷேட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் ட்ராயிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போர்ட்ரேட்டை நல்லா அழகாக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே ஒரு போர்ட்ரேட்டை ட்ரா பண்ணணும், எடுத்த உடனே ஒரு போட்டோ பார்த்து அப்படின்னு நான் ட்ரா பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணணும் அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள். நான் உண்மையாக அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக எடுத்த உடனே அந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போர்ட்ரேட் ஒருத்தர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுறேன். ஒரு 4-5 ட்ராயிங் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் கலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வாட்டர் கலருமே பார்த்தோம்னா நம்ம பிஏபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரியும் சரியா சாரெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது வாட்டர் கலர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படியே சொல்லித்தரேன், சரிங்களா. ஸோ இதுதான் இது ஒரு போர்ட்ரேட் சைடு ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக பார்த்து அழகாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையே தான் நம்ம ரைட் சைடில் ஃபேஸாக இருக்கும் போதும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சேம் மெத்தட் தான். தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணது ஸ்ட்ரைட் வியூ, அதாவது ப்ரொஃபைல் வியூன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சைடு வியூ, சரியா. ஒரு ஃபேஸோட சைடு வியூ தான் இது. தென் வந்துட்டு 1/3 அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டும் இல்லாமல் சைடும் இல்லாமல் சென்டராக கொஞ்சம் திரும்பின மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வந்து 1/3 போர்ட்ரேட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ட்ரா பண்ணுறேன், சரிங்களா. சரி, இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் வந்துட்டு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, தேவையான கொஸ்டின் கேட்குறீங்க, சில பேர் தேவையில்லாத கொஸ்டின் எல்லாமும் கேட்குறீங்க. எனக்கு எது ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ சாரி. இந்த ஒர்க்குங்கெல்லாம் எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் வாட்ஸ்அப்பில் வந்து என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஒரு ரப் பேப்பராக இருக்கட்டும், ஒரு A3 சைஸ் பேப்பர், இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.